திருக்குரான் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 261 முதல் 270 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. அல்லாஹுவின் பாதையில் தமது செல்வங்களை செலவிடுவோருக்கு எடுத்துக்காட்டு ஒரு வித்தின் தன்மையை போன்றது. அது 7 கதிர்களை விளைவிக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள் உள்ளன. அல்லாஹு தான் நாடியோருக்கு பன்மடங்காக கொடுக்கிறான். அல்லாஹு விசாலமானவன், நன்கறிந்தவன். الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. அல்லாஹுவின் பாதையில் தமது செல்வங்களை செலவு செய்து பின்னர் தாம் செலவு செய்ததில் சொல்லி காட்டுவதையும் நோவினை செய்வதையும் யார் கலந்து விடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى والله غني حليم. தர்மம் செய்தபின் அதனை தொடர்ந்து நோவினை செய்வதை விட இனிய சொற்களும் மன்னிப்பும் சிறந்தது. அல்லாஹ் தேவைகளற்றவன், சகிப்புத்தன்மையுடையவன். يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب فأصابه وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين. இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் செல்வத்தை செலவிடுபவனை போன்று சொல்லி காட்டியும் நோவினை செய்தும் உங்கள் தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள். இத்தகையவனுக்கு எடுத்துக்காட்டு மண் படிந்திருக்கும் ஒரு வழுக்கு பாறையின் தன்மையை போன்றது. அதில் பெருமழை பொழிந்து அதை வெறும் பாறையாக ஆக்கிவிட்டது. அவர்கள் தாம் சம்பாதித்தவற்றிலிருந்து எந்த பலனையும் அடைய மாட்டார்கள். இறை மறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். ومثل الذين ينفقون أموالهم ابتغاء مرضات الله وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير. அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடுவதற்காகவும் தமது உள்ளங்களிலுள்ள உறுதிப்பாட்டின் காரணமாகவும் தமது செல்வங்களை செலவு செய்வோருக்கு எடுத்துக்காட்டு உயரமான இடத்திலுள்ள தோட்டத்தை போன்றது. அதில் பெருமழை பொழிந்ததும் அது 2 மடங்கு விளைச்சலை தந்தது. பெருமழை பொழியாவிட்டாலும் சிறு தூறல் போதுமானது. நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். أيود أحدكم أن تكون له جنة من نخيل وأعناب تجري من تحتها الأنهار له فيها من كل الثمرات وأصابه الكبر وله ذرية ضعفاء فأصابها إعصار فيه نار فاحترقت
كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. ஒரு மனிதருக்கு பேரீச்சைகளும் திராட்சைகளும் கொண்ட ஒரு தோட்டம் உள்ளது. அதன் கீழ் ஆறுகள் ஓடுகின்றன. அவருக்கு அதில் அனைத்து கனிகளும் கிடைக்கின்றன. அவருக்கு பலவீனமான பிள்ளைகளே இருக்கும் நிலையில் அவரோ முதுமையையும் அடைந்து விட்டார். அப்போது நெருப்பை தன்னகத்தை கொண்ட புயற்காற்று அத்தோட்டத்தை தாக்கி எரித்து விடுகிறது. இதை உங்களில் எவரேனும் விரும்புவீர்களா? அல்லாஹ் இவ்வாறே தனது வசனங்களை நீங்கள் சிந்திப்பதற்காக உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறான். يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد. இறைநம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியில் உங்களுக்காக நாம் வெளிப்படுத்தியவற்றிலிருந்தும் நல்லவற்றை செலவிடுங்கள். அவற்றில் கெட்டவற்றை செலவிட எண்ணாதீர்கள். அதை உங்களுக்கு யாரேனும் தந்தால் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டே தவிர அதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ் தேவைகளற்றவன், புகழுக்குரியவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. உங்களை ஷைத்தான் வறுமையை கொண்டு அச்சுறுத்துகிறான், உங்களுக்கு மானக்கேடானவற்றை ஏவுகிறான். அல்லாஹுவோ தன்னிடமிருந்து உங்களுக்கு மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கிறான். அல்லாஹு விசாலமானவன், நன்கறிந்தவன். يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. அவன் தான் நாடியோருக்கு ஞானத்தை கொடுக்கிறான். யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர் அதிகமான நன்மைகள் வழங்கப்பட்டுள்ளார். அறிவுடையரை தவிர எவரும் படிப்பினை பெறுவதில்லை. وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلمه وما للظالمين من أنصار. உங்கள் செல்வத்தில் இருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லது நீங்கள் எதை நேர்ச்சை செய்தாலும் அதை அல்லாஹ் அறிகிறான். அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் இல்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.